ஓகே சார். சார் யூக வணிகத்த பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. அதாவது தங்கம் விலை வந்து தாறுமாறா இப்ப ஏறிக்கிட்டு இருக்கு. அத கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாரி ஒரு குரல் இருக்கு. அத எப்படி பார்க்குறது சார்? அத கட்டுப்படுத்தவே முடியாது. தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும். நம்ம அதற்கான எந்த முயற்சியும் அரசு எடுக்கவே கூடாது. யூக வணிகத்தில் ஈடுபட்டால் பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு தகவல மட்டும் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா, இது வந்து குளோபல் கமாடிட்டீஸ். இதுல வெள்ளிங்கிறது வந்து வெறும் அ முதலீட்டு பொருளாக மட்டும் இல்லாமல், உற்பத்திக்கான பொருளாகவும் அது இருக்கு. ம். பல்வேறு எலக்ட்ரானிக் மின்னணு சாதனங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கு. ம். அப்ப அது நிஜமாகவே அது வெறும் நகை செய்வதற்கு மட்டுமோ, அல்லது கட்டிகளாக அடுக்கி பேங்க் லாக்கரில் வைப்பதற்கு மட்டுமோ அது பயன்படல. ம். தங்கம் வந்து இன்றைக்கு ஆர்னமெண்ட்ஸ். முதலீட்டுக்கான ஒரு பொருளாகவும், அணிகலனாகவும் பயன்படுது. ம். இதுல வந்து ஏன் இது ஏறுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே, நம்ம கான்ஷியஸா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும்.